வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருவிரிஞ்சிபுரம் என்ற ஆன்மீக ஸ்தலம். இது வேலூர் நகரிலிருந்து ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. காணும் இடமெல்லாம் பச்சை பசுமையாகவும் இயற்கையின் எழிலார்ந்த சூழ்நிலையில் நேர்த்திமிக்க வீதிகள் கொண்ட ஊரின் நடுவே திருக்கோவிலும் கோயில் திருமதில்களும் கோபுரமும் மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன. சிறப்புமிக்க சிவத்தலங்களில் 1008 என்பர். இவற்றுள் 108 மேலானது என்பர். இவற்றுள் 18 மிக பிரசித்தி பெற்றவை. இவற்றில் திருவிரிஞ்சை மிக உன்னதமானது என புராணம் தெரிவிக்கின்றது. சிவபெருமானின் திருமுடியில் இருந்து விழுந்த தாளம்பூவை சாட்சியாக கொண்டு இறைவனின் திருவடியை கண்டதாக பிரம்மன் பொய் சொல்ல, இதனால் சாபம் பெற்று அதன் விதிகளின்படி நீ தேவரூபத்தில் காட்சியை கொடுக்கக்கூடாது என கூறி திருவிரிஞ்சிபுரத்தில் ஆதிசைவ தூய மரபில் குலவந்திரி மகர்ஷி கோத்திரத்தில் சிவநாதன் என்பவருக்கும் நாயன நந்தினி என்பவருக்கும் பிரம்மன் அவதரித்தார். மண்ணுலகில் சிவநாதன் என்ற பெயர் கொண்டவராக விளங்கினார். சில நாட்களில் தந்தையார் மறைவுற்றார். சிவவர்மனுக்கு முறைப்படி உபஞானம் சிவதீட்சை செய்வித்து பூஜை முறைப்படி நமக்குள் உரிமை வெளியே செய்ய அனுமதி வேண்டிய 60 விட்டார்களாகிய ஆதிசைவர்கள் மறுத்தனர். அதோடு உன் தந்தை இறந்துவிட்டபடியால் இனி நாங்களே சுவாமிக்கு பூஜை செய்ய உகந்தவர்கள், நீ அதற்கான தகுதியை பெற்றிருக்கவில்லை, இதனை உன் அன்னையிடம் தெரிவித்துவிடு என்று கூறி சென்றனர். அன்றைய தினம் தாயார் மிகவும் வேதனைப்பட்டு தன் தனையனுடன் உறங்கலானாள். நள்ளிரவு நேரம் அவரின் தந்தை போல் இறைவன் கனவில் தோன்றி, சூரிய தினமாம் நாளை நன்னாளில் நம் திருக்கோயிலில் பிரம்ம தீர்த்தத்தில் உன் மகனை மங்கள நீராட்டிவை, அதன் பின் நாம் நன்னறி காட்டுவோம் என்று கூறி மறைந்தார். திருவுளப்படியே நயன நந்தினி தன் மகனை நீராட்ட குளத்தின் அருகில் அழைத்துச் செல்ல, தயாதீர்கள் தீட்சை பெறாத பாலகனால் பூஜை செய்யக்கூடாது என்று கோவிலை கதவை பூட்டினர். பரம்பொருள் வயோதிகர் போல் தீர்த்தக்கரையில் வந்து பாலகனுடன் தீர்த்தத்தில் மூழ்கி ஒரு மூர்த்த காலத்திற்குள் சிவசர்மனுக்கு உபஞானமும் பிரம்ம உபதேசமும் சிவதீட்சையாவும் அருள் பெற செய்து கரையேறி லிங்கமாக மறைந்தார். இதனை கண்ட யாவரும் வியப்படைந்தனர். தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். ஆதிசைவர்கள் தயோதயர் வாயடைத்து நின்றனர். சிவசர்மன் யானை மீதேறி திருமஞ்சன குலத்துடன் ஊர்வலமாக கோயில் முன்னே செல்ல பூட்டப்பட்ட கதவு தானே திறந்து கொண்டது. சிறிய பாலகன் எப்படிதான் பூஜை செய்கிறான் என்பதை பார்த்துவிடும் என்று தயாதியர் காத்திருந்தனர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பெண் பனைமரம், இந்த ஸ்தலத்தோட விருட்சம். அப்போது லிங்கமானது அபிஷேகம் செய்ய உயரமாக இருந்தபடியால் சிவசர்மன் எந்தையே எனக்கு எட்டவில்லையே நன்முடி என உருகி கூற, சிவபெருமான் திருமுடியை வளைத்து கொடுத்தனர். அனைவரும் வியக்கும் வகையில் பூஜை நடந்தேறியது. இதன் பொருட்டு இன்றும் இறைவன் லிங்க வடிவில் வளைந்திருப்பதை நாம் காணலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிம்ம தீர்த்தம். இந்த திருக்கோயிலில் கண் பிரம்ம தீர்த்தம், சிம்ம தீர்த்தம், சூழி தீர்த்தம், சோம தீர்த்தம் என்பது மட்டுமல்லாது பாலார் என்னும் புண்ணிய நதியானது மிக அருகில் உள்ளது. உண்மையில் சிவசர்மன் யார்? அவர்தான் பிரம்மன். அவனே சிவசர்மனாகி பரம்பொருள் தன் திருமுடியை சாய்த்து பூஜையை ஏற்றுக்கொண்ட நாள் கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆனபடியால் அன்று தொற்று இன்றளவும் ஆண்டுதோறும் சிறப்பாக பூஜைகள் நடந்து வருகிறது. இந்நாளில் தேவர்கள் யாவரும் ஐக்கியமாகி இத்திருத்தலத்தில் எழுந்தருளுவதாக ஐதீகம். இந்த நாளில் எந்த இன்னல்கள் இருந்தாலும் அவைகள் நீக்கவும், மகப்பேறில்லா மணமக்களுக்கு புத்திரபாக்கியம் பெறவும் இறைவன் திருவுளம் செய்வதால் இந்த நன்னாளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவது மண்ணுலகில் எங்கும் கிடைக்காத காட்சியாகும். நனைந்த ஆடையோடு தீர்த்தமாடி இறைவனை வேண்டி வணங்கி படுத்துறங்க கனவில் இறைவன் திருவுளம் செய்கின்றான். அதன்படியே மகப்பேறு பெறுகின்றனர், இல்லறம் சிறக்க வாழ்கின்றனர். இங்கு இறைவனை வழித்துணைநாதர் எனவும் மருந்தீஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார். பல்லவ மன்னர்களும் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் அவர்தம் வாரிசுகளும் இத்திருக்கோவிலுக்கு தெய்வ திருக்கோயிலாக வடிவமைத்துள்ளனர். இத்திருக்கோயிலின் 2 திருக்கல்யாண மண்டபங்கள்
வரலாற்றின் பொக்கிஷம் எனலாம். இவைகளை ஒரே நாளில் பார்த்து மகிழ்ந்திட முடியாது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மணி காட்டும் கடிகாரம். அந்த கல்லில் நேரத்தை வரைந்து வைத்துள்ளார்கள். அதன் மேல் ஒரு குச்சியை வைத்தால் அந்தந்த மணிக்கு தகுந்த மாதிரி அந்த நிழல் அந்த நேரத்தில் படுகிறது. இங்கே காட்டியிருக்கும் புகைப்படங்கள் எல்லாம் கூகுளில் இருந்து எடுக்கப்பட்டவை. இத்தகைய சிறப்பு பெற்ற இத்திருக்கோயிலுக்கு ஒரு முறையானும் நீங்கள் வரப்பெற்றால் மீண்டும் வர தோன்றும். அத்தகைய சிறப்பும் தன்மையும் கலந்த இத்திருக்கோயில் வந்தடைந்து வழிபாடு செய்து எல்லா நலமும் எல்லோரும் பெற்று சிறப்படைய திருவருள் பற்றி வேண்டுகிறோம். வணக்கம்.